டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா புதுவகை ராஜதந்திர போர். ஈரானுடைய அரச தொலைக்காட்சி மற்றும் சர்வதேச புகழ்மிக்க ட்ராய்டர் செய்தி ஸ்தாபனம் இரண்டிலும் வெளியான பேச்சுவார்த்தையில் முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுவிட்டது. அமெரிக்காவும் ஈரானும் இணங்கக்கூடிய ஒரு தீர்வு ஏற்பட்டுவிட்டது என்று வெளியான செய்தி பொய், வடிகட்டிய பொய், அதை ஏற்கக்கூடாது என்று அமெரிக்கா உடனடியாக மறுப்பறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இது குறித்து நடைபெற்ற அவசர கூட்டத்தின் பின்னர் உடனடியாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருடைய அதிரடி கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வலைத்தள பதிவுகளில் இது போன்ற செய்திகளை பரப்பி நடக்காத விடயங்களை நடந்தது போல கூறி பலவிதமான அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்துவதில் கைதேர்ந்த வல்லுனர் என்று அமெரிக்க ஊடகங்கள் அவருக்கு புகழாரம் சூடுவது வழமை. எப்படி டொனால்ட் ட்ரம்ப் இல்லாத ஒன்றை இருக்கிறதாக கூறி அறிக்கைகளை வெளியிடுகின்றாரோ அதுபோல அவருக்கேற்ற அறிக்கை ஒன்றை ஈரான் வெளியிட்டு டொனால்ட் ட்ரம்பை திணற வைத்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் திணற வைப்பதற்கு முன்னர் அவரை திணற வைத்தால் எப்படி இருக்கும் என்பது போல இந்த நாடகம் அரங்கேறி இருக்கின்றது. பேச்சுவார்த்தை களத்தில் அமெரிக்காவும் ஈரானும் சரியான ஓர் இடத்தில் இலக்கை எட்டி தொட முடியாமல் அணுசக்தி விவகாரம், யுரேனியம் விவகாரம் இரண்டில் சிக்கப்பட்டு நிற்கின்றார்கள். முன்னகர முடியவில்லை. இதனால் ஏற்பட்ட விரக்தி இப்பொழுது செய்தி நாடகங்களாக அரங்கேறி இருக்கின்றது. உண்மையில் ஒரு படிவத்தை ஈரானிய தொலைக்காட்சி கூறியது அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத படிவம்தான் என்றுதான் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. அமெரிக்கா அப்படியொரு செய்தியே வழங்கப்படவில்லை, அப்படியொரு அறிக்கையே வழங்கப்படவில்லை, இனிமேல் ஈரானுடைய தொலைக்காட்சிகளை நம்பாதீர்கள், அது பொய் என்று கூறியிருக்கின்றது. இந்த இரண்டிற்கும் இடையில் என்னதான் நடைபெற்றது? அமெரிக்காவிடம் இருந்து கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று நமக்கு கிடைத்திருப்பதாக ஈரானினுடைய அரச தொலைக்காட்சி வெளியிட்ட செய்தி பொய் என்றாகி இருக்கின்றது. அமெரிக்க படைகள் முற்றுகையை விலத்தி முற்றாக வெளியேறுகின்றன. ஈரானினுடைய பணம் திருப்பி ஒப்படைக்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணை 1 மாத அவகாசத்திற்குள் பூரண இயங்கு நிலைக்கு வருகின்றது என்ற இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது என்று ஈரான் கூறியது வடிகட்டிய பொய் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது. இது போலி அறிக்கை என்றும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது. அப்படி நாங்கள் எதையும் கூறவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றது. இதற்கான பிரதானமான காரணம், இப்படியொரு அறிக்கையை அமெரிக்கா வழங்கியதா வழங்கவில்லையா, அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை இனி ஈரான் தான் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனாலும் கூட ஈரானினுடைய இந்த அறிக்கை அமெரிக்காவினுடைய அரசியல் அரங்கில் பலத்த பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தவறான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு யுரேனியத்தையும் மீட்டெடுக்காமல் அணுசக்தியையும் பேசாமல் பெட்ரோல் விலைக்காக அடிபணிந்து விட்டார் என்ற கோணத்தில் அந்த செய்தி இருந்தது. இந்த செய்தியானது அமெரிக்காவினுடைய அரசியல் வட்டகையிலும் நவம்பர் தேர்தலிலும் புயலாக அடிக்க ஆரம்பித்தது. அதனால் தான் அவசரமாக அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் நவம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற தேர்தலை ஆதாரமாக வைத்து இப்படியான புரளிகளை கிளப்பி தன்னுடைய கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகளை விழவிடாமல் செய்து தோல்விப்படியில் வீழ்த்துவதற்கான வேலைகளை ஈரான் செய்கின்றது தெரிகின்றது. எனவே நவம்பர் தேர்தல் பற்றி தனக்கு எந்த அக்கறையும் கிடையாது என்றும் ஈரானுடன் நடத்துகின்ற பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முடிவு வர வேண்டும், இல்லையேர் நல்லது அல்லாத முடிவை அவர்கள் சந்திப்பார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். மார்க்கோ ரூபியோ வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளரிடையே பேசுகின்ற பொழுது முதலாவது விடயத்தை குறிப்பிட்டார். பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் சிறிய அளவில் ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் போர் அல்ல, ராஜதந்திர ரீதியில் தான் இதை முடிக்க வேண்டும் என்பதில் விருப்பம் உடையதாக இருக்கின்றது. ஆனால் ராஜதந்திர ரீதியில் முடிக்க முடியாவிட்டால் வேறு வழியில் முடிக்க வேண்டும் என்பது அமெரிக்க அதிபரின் விருப்பமாக இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டினார். போர் தொடங்கிய நாளில் இருந்து இன்று வரை அமெரிக்காவின் கொள்கைகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அடுத்தபடியாக ஈரான் அணு ஆயுதத்தை ஒரு காலமும் வைத்திருக்க முடியாது, அதற்கு அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது, இதையும் அவர் அழுத்தம் திருத்தமாக
கூறியிருக்கின்றார். ஈரான் தொலைக்காட்சி அறிவித்த போலி அமைதி ஆவணத்தை தொடர்ந்து மார்க்கோ ரூபியோ இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த பேச்சுக்களில் ஒரு தீர்வு வரவில்லை, சிறிய முன்னேற்றம் தான் ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறி பேச்சுக்கள் தொடர்வதற்கு வழிவிட்டு இப்படியான ஒரு நிலைக்கு எதற்காக ஈரான் வந்தது என்ற கேள்விக்கு பதில் இல்லாமலே அவருடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலை தமக்கு மகிழ்ச்சி தரவில்லை என்று கூறியிருக்கின்றார். அடுத்து வரும் சில மணி நேரங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமானது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இருந்த பொழுதிலும் இப்படியான செயலானது மிக ஆபத்தானது என்பதற்கான உதாரணங்கள் எங்காவது இருக்கின்றதா என்றால், பல மாநிலங்களாக பிரிந்திருந்த ஜெர்மனியை ஒற்றுமைப்படுத்திய காலத்தில் ஜெர்மனியினுடைய ராஜதந்திரி பிஸ்மார்க் பிரிட்டன் தலையிடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் பெல்ஜியம் நாட்டை தமக்கு தர வேண்டும் என்று கோரி ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தது. அந்த கடிதத்தை வாங்கிய பிஸ்மார்க் உடனடியாக அதை பகிரங்கமாக வெளியிட்டார். எனவே தங்களுடைய நாட்டையே கேட்கின்றதா பிரிட்டன் என்பது ஐரோப்பாவில் பெரும் சிக்கலாக வந்த பொழுது ஜெர்மனியை ஒற்றுமைப்படுத்துகின்ற முயற்சியை தடுக்க முடியாமல் பிரிட்டன் திகைத்து நின்ற சம்பவம் முதலாவது உலக மகா யுத்த காலத்தில் நடைபெற்ற அரசியல் ராஜதந்திர சிக்கலாகும். அதே சிக்கலை தான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள். இரகசியமான முறையில் ஒரு கடிதம் ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது அதை பரகசியமாக விடுகின்ற பொழுது அமெரிக்காவை முற்றாக இயங்க முடியாத நிலைக்கு அந்த கடிதம் மூலம் நிறுத்தி இருக்கின்றது ஈரான் என்று கருத இடம் பெறுகின்றது. ஏனென்றால் முன்னர் தங்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரிட்டனை இயங்க விடாமல் தடுத்த பிஸ்மார்க்கினுடைய அதே தந்திரத்தை தான் இப்பொழுது ஈரானும் செய்திருக்கின்றது. ஆனால் இந்த தந்திரம் மிக ஆபத்தானது. ஏனென்றால் இப்படி ஒரு தந்திரம் தான் உலக போரை உருவாக்கியது. எனவே இந்த ஒப்பந்தமானது அமெரிக்கா ஈரானை நம்பி கொடுத்திருந்தால், அதை ஈரான் அம்பலப்படுத்தி இருந்தால், அதுதான் நடந்திருக்குமாக இருந்தால் பிஸ்மார்க்கும் இங்கிலாந்தும் இழைத்த அதே தவறை இவர்களும் இழைத்திருக்கின்றார்கள் என்பதும் மூன்றாவது உலக யுத்த ஆபத்து இதற்குள் இருக்கின்றது என்பதை இந்த இருவரும் அறியாமல் இருக்கின்றார்களா தெரியவில்லை. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.